நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் இணைகிறார் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன். நீங்க நம்ம இந்த கிழக்கு சீமையிலன்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும். அது ஒரு டேக்லைன் இருக்கும், அப்படி போட அறிவாளன். அது மாதிரி ஒரு அதிரடி டிரான்ஸ்பர்ஸ் நடந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இதை பத்தி பேச போகிறார். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல குளிர் சார், டெல்லியில எக்கச்சக்கமான குளிர். இது வந்து போகக்கூடிய குளிர். ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் அலறி வைக்கும். எப்படி நீங்க அப்படி போடுறான்னு சொன்னீங்களா, அது மாதிரி இப்ப அப்படி போடுற குளிர் இது. எது ஒரு உலுக்கு உலுக்கிட்டு தான் போடுறது உங்களை. உலுக்கு. அதனாலதான் நிறைய ஷர்ட் கோட்டு இந்த மாதிரி இந்த மஃப்ளர் எல்லாம் நான் இது வரைக்கும் இப்படிதான் போட்டுக்கிறது. எந்த இருந்தாலும் குளிர் நல்ல இதாலும் அசிங்கமா இருக்குமே தான் இப்படி பண்ணிருக்கேன். நீங்க எது கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ நீங்க போட்டுக்கோங்க சார். தலைக்கு மேல இது போட்டுனாலும் காதுல இந்த பூந்துட்டுனா சைத்தியம் பிடிச்சிரும் சார். அதெல்லாம் இங்க வலிக்கும் சார். அதெல்லாம் சிலதெல்லாம் டெல்லியில இருக்கவளுக்கு தான் அந்த விஷயம் புரியுமே தவிர வெளியில இருக்கவளுக்கெல்லாம் எள்ளி நகையா. இப்ப உங்க ஊர்லயே நல்ல குளிர் தானே இருக்குது இல்லையா? கண்டிப்பா சார், ஒரே குளிர் சார், ஒரே குளிர், பயங்கர குளிர். அதுவும் நான் ஒரு நல்ல ஒரு வார்ம் இடத்துல இருந்து கோவையில இருந்து இப்ப அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் குளிர் ஒரு அப்படியே ஒரு உலுக்குது என்ன அப்படியே. சார், முக்கியமான கேள்வி சார். நம்ம வந்து நான் இப்ப இது பார்த்துட்டு இருக்கேன். நேர்களே, நாங்க இத வந்து ஒரு லிங்க் வடிவா உங்களுக்கு கொடுக்குறோம். 6 பேஜ் முழுக்க போஸ்டிங் டிரான்ஸ்பர் சார். அதிரடி டிரான்ஸ்பர் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய கலெக்டர் மாத்திருக்காங்க, நிறைய பேர். அதாவது தமிழ்நாட்டினுடைய கவர்னிங் ஸ்ட்ரக்சரை ஒரு போட ஒரு திருப்புன்னு திருப்பியிருக்காரு. இதன் பின்னணி என்ன சார்? இது எதற்காக நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்களுடைய வீடியோக்கள் என்றாலே எல்லாம் வல்ல இறைவனை துதித்து ஆரம்பித்து தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லி பல வைணவ தலங்கள் சைவ தலங்களை எல்லாம் கிராம தேவதைகளை எல்லாம் மனதில் கொண்டு இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி என்றார் சொன்னாலும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பர் ராமாயணத்தில் கம்பன் எப்படி தெய்வ துதி பாடினாரோ அந்த பாடலை பாடி தாங்கள் கேட்டதற்கு 5, 6 அல்லது முக்கிய குறிப்புகளை என் மனதில் படுவதை நான் சொல்லுகிறேன் ஐயர் சார். சார் சொல்லுங்க சார், ஓவர் டு யூ. அதிரடி என்றால் இந்த மாதிரி 84 ஆபீசர்ஸ் மாத்திருக்கதாக நான் கேள்விப்படுகிறேன் சார் மொத்தம். சார், இது வந்து இப்போ ஜியோ மாதிரி வந்திருக்கு. சைன் பண்ணிருக்காரு முருகானந்தம் அப்படிங்கிறவரு, சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது. சார், இட் லுக்ஸ் கரெக்ட் சார். இது வந்து யாராவது ஒண்ணு ஜோடிக்கப்பட்ட ஒரு கடிதமாக எனக்கு தெரியவில்லை. ஜோடிக்கப்பட்டு சொல்ல யாருமே சொல்ல. இது வித்தவுட் தி அப்ரூவல் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ தி கவர்னர் இது வந்திருக்க முடியாது. இதிலிருந்து வரக்கூடிய சில முக்கியது 2026 தேர்தல்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்கள் எல்லாம் மாற்றிவிடுவதனால் ஒருவேளை அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஐயா மு.க. ஸ்டாலினுடைய அதிகாரத்தில் இருந்து துணை முதலமைச்சருக்கு ஒரு பாகங்கள் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அரசியல் ரீதியாக பார்க்க போனால், ஐஏஎஸ் அதிகாரிகள் ரீதியாக பார்க்க போனால் 84 ஐஏஎஸ் ஆபீசர்களை மாத்திருக்காங்க. டாப் சீட்டர்வே பண்ணிருக்காங்க. மொத்தம் 240 தான் கேடர் ஸ்ட்ரென்த். அதுல 1/3 மாத்திருக்காங்க. ஆக இதனுடைய தொடர் கேள்வி மூன்றில் ஒரு பங்கு மீதி 2/3 இன்னும் மாத்த போறாரு அடுத்த மாசம். இஸ் இ கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் தி என்டையர் சிஸ்டம். அதனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒரு 2% ஆஃப் ஸ்டேக் எக்ஸ்செக்கர்ல இருந்து பணம் போயிடும் சார். ஏன்னா ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசர் இடம் மாறுகிறார்கள் என்றாலே 5 அல்லது 6 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் அவளே டிரான்ஸ்பர் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 lakhs ஒன்று விட்டுருங்க. இதுல வரக்கூடிய அதிகாரிகள் ரீதியாக பார்க்க போனால் சில அதிகாரிகள் 3 வருடங்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களது பணி நியமனம் அவசியம்தான். இருப்பினும் ஏன் திடீர் மாற்றம், அதிரடி மாற்றம்? அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய சில சண்டைகள், போக்குவரத்து, அது மோதல்கள், அது விட்டுருங்க. வேங்கை வயல் மோதல், அதை விட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற திருமாவளவன் போன்றவர்கள் வேண்டுமென்றே சில அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் ஆக்குகிறார்களே, அதையும் விட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டையை பற்றி பேச வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்பவர் தமிழ் வெற்றி கழகத்தில் சேர்ந்து விஜய்க்கு துணையாக போய்விட்டார்.
சில திமுகவிலும் ஆட்டம் காண்கிறது. கட்சிக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எம்பிக்களிடையே பிரச்சனைகள். நேற்றுதான் பிரதமர் முதலமைச்சர் திமுக எம்பிக்களிடையே பேசினார் சென்னையில். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் என் மனதில் படுகிறது, ஒருவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் தயாராகி வருகிறாரா? ஏனென்றால் 1/3 டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இன்னும் 2/3 இன்னும் ஒரு 2 ஸ்லைசஸ்ல பண்ணுவார். ஒரு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்படி பண்ணா கூட ஜனவரி 2026 இருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பை தி எலெக்ஷன் கமிஷன் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ். ஆமா. ஓ திருப்பியும் அவங்களும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க டிஜிபி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய முருகானந்த் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசருக்கு 1969 பாண்ட். அவர் 2029 மட்டும் இருக்கலாம். இன்னொரு 4 வருஷம் இருக்கலாம் அவருக்கு. சோ இந்த 4 வருஷம் இருக்கிறதுனால சீஃப் செக்ரட்டரி பத்தி பயப்படுவாங்க. அவர் எப்பவுமே தாசானுதாசனாக அடிமையாக இருப்பார், சரணாகதி அடைந்திருப்பார். திமுக அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வேற ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஆக மொத்தம் அதிகாரிகளிடையே ஒரு பிரச்சனைகள் வந்திருப்பதாக தெரிகிறது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்புட்ஸ் வைத்துக் கொண்டு பார்த்தால் இதில் நார்த் வர்சஸ் சவுத், நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ், இந்த மாற்றிக்கு இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அனைவருமே நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ். நீங்க மைன்யூட்டா பாத்தீங்கன்னா தெரியும் யார் போஸ்டிங்க்கு வர போறாங்க, யார் போஸ்டிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தள ஐஏஎஸ் ஆபீசர்கள், 2வது நிலையில் இருப்பவர், செகண்ட் ரேங்கிங் ஆபீசர்ஸ், தோஸ் ஹூ ஆர் செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சென்ட்ரல்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி இருக்கக்கூடிய அளவுல. இதுல ஏடிஎம்கே டிஎம்கே சிம்பத்தைசர்ஸ் 2 இருக்கு. நார்த் இந்தியன் வர்சஸ் சவுத் இந்தியன் இருக்கு. அதுலயும் நார்த் இந்தியாலையும் பீகாரி வர்சஸ் ஒடியாஸ் நிறைய, சிக்கிம் மணிப்பூர்ல நிறைய. ஆக மொத்தம் தமிழகத்தில் திராவிடம் என்று பேசக்கூடிய தலைவர்கள் வட இந்திய ஆதிக்கத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரியுடைய கண்ட்ரோல்ல தான் தமிழக அரசாங்கமே நடக்கிறது. இது ஒரு இழுக்கு, தமிழக தலைவர்களுக்கு இழுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழுக்கு. காரணம், கடந்த 20-30 ஆண்டுகளாக தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாரின் போயிட்டாங்க. they went to artificial intelligence, 6G 5G டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் என் மனதில் படுவது, அதிரடி மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் உதயநிதி. அவர் கையில் லட்டாக இந்த அரசாங்கத்தை கொடுக்க இருக்கிறார். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். 2026 சீஃப் மினிஸ்டராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், கூட்டணி ஆட்சி என்ற பயம் இருந்தாலும், முதலமைச்சர் தான் விலகிவிட்டு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி கையில் இந்த முதலமைச்சர் பதவி கொடுப்பாரோ என்ற அச்சம் கூட சில தோழமை கட்சிகள் மனதில் வர ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இது பிரதிபலிக்கிறது. ஸ்ரீ ஐயர் சார். சார் ஒரு கேள்வி சார், இப்ப நீங்க சொன்னீங்க வடக்கு இந்தியால இருந்து வந்த காடர்ல இருந்து வர ஐஏஎஸ் ஆபீசர் தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு. ஆனா மாற்றம் செய்யப்பட்டது ஒரு 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 போஸ்ட் இருக்கலாம், அந்த போஸ்ட்ல இருந்து எடுத்து இன்னொரு போஸ்டுக்கு அவங்கள மாத்திருக்காங்க. இது சேம் டு சேம், அதாவது அதுக்கு வெவ்வேறா இருக்கா, அதே மாதிரி இருக்கா, எப்படி பாக்குறீங்க? அதை வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. சில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தாலும் ஸ்டேட் செக்ரட்டரியேட் கொண்டு இருக்காங்க. பிரதீப் யாதவ் என்று சொல்லக்கூடியவரை உதயநிதிக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அது ஸ்பெஷல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்குக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு உதயநிதி ஷேடோ இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். சார் ஒரு கேள்வி சார், நான் இங்க பாத்துட்டு இருக்கேன் லிஸ்ட் 6 பேஜ் இருக்கு நேயர்களே. நாங்க உங்களுக்கு இதை போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. சார் இதுல சில பேர் பழனி, ராமன், அது மாதிரி நாராயணன், செல்வி, அனாமிகா, சாருஸ்ரீ, இது மாதிரி பேர்களை பார்த்தா தெற்கிந்திய பேர்களா இருக்கு சார். சார் தெற்கிந்திய யாரும் இல்லைன்னு சொல்லல சார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால, தமிழக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பாபுடம் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் வர்க்கத்தில் 3-4 பிரிவுகளாக இருக்கிறது. சிலர் அதிமுக சிம்பத்தைசர்ஸா இருக்காங்க, சிலர் டிஎம்கேயோட சரண்டர் பண்ணியிருக்காங்க, சிலர் ஆளுநருடன் கைப்பாவில் இருக்கிறார்கள், சிலர் ஆளுநருக்கு எதிராக இருக்கிறார்கள், சிலர் நார்த் இந்தியன்ஸ். நார்த் இந்தியாலேயே சில டிவிஷன்ஸ் இருக்கு, பீகாரி, ஒடியா, நார்த் ராஜஸ்தானி என்று, மணிப்பூர் என்றெல்லாம். ஆக மொத்தம் டிவிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா, குட்டியா பண்ணி பாத்தீங்கன்னா, தமிழக அதிகாரிகளிடையே ஒரு மனக்கசப்பு இருப்பது. அதை சரிப்படுத்த தான் முதலமைச்சர் இந்த மாதிரி செய்திருக்கிறாரோ அடிதடி மாற்றங்களே என்று கூட நம்ப தோன்றுகிறது. சிஐஆர்
சார் ஒரு கேள்வி சார். இப்போ இதுல நான் பார்த்தேன்னா, ஒரு பெரும் புள்ளி அப்படின்னு சொல்லப்படுபவர் சூப்பர் சிஎம் என்று கூட நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். அவர் தான் வந்து அதாவது என்னன்னா அவர் கோட்டை வந்து தாண்டவே மாட்டார் எம்.கே. ஸ்டாலின். பிள்ளை கூட எதிர் சொன்னாலும் வந்து கேட்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரை காணலையே சார். அவருக்கு அடுத்த ரவுண்ட்ல வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார். இட் இஸ் நாட் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வரப்போகுது சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்ஸ்லாட், செகண்ட், தேர்ட் இருக்கும் சார். இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அதனால இருக்கக்கூடிய பர்சனல் ஸ்டாஃப், அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே மாறும், பேலன்ஸ் டில்ட் ஆகும். அந்த டில்ட் ஆகிற போல புது ஆபீசர் போடுறாங்களா, அவன் செட்டில் ஆகிறதுக்கே 3 மாசம் ஆகும். ஆக மொத்தம் நீங்க சொன்ன மாதிரி புது ஐஏஎஸ் ஆபீசர் வராங்கிற இந்த டஸ்ட் செட்டில் ஆகிறதுக்குள்ள இன்னொரு ஆன்ஸ்லாட் வரும். சோ தட் அதிகாரிகளை எல்லாம் டெண்டர் ஹுக்ஸ்ல வைப்பதற்காக இந்த முயற்சிகள் அரசியல் ரீதியாக எந்த கவர்மெண்ட் பண்ணுவாங்க சார். பட் இதுல வந்து ஒரு புகழ் தரக்கூடிய அளவிற்கு இது திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, அடிக்கடி ஐஏஎஸ் ஆபீசரை மாற்றுவது என்பது ஸ்திரத்தன்மை, அரசியலாளருக்கு இருக்க சூன்ய புத்தியைத்தான் காண்பிக்கிறது. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், 13 வருடங்கள் முதலமைச்சராக இருந்த ஐயா நரேந்திர மோடி ஒரு ஆபீசரை 3 வருஷம் இல்ல 4 வருஷம் வச்சிருப்பார் சார். அதே இடத்துல நல்ல தப்பு செஞ்சாலும் சரி அவருக்கு வந்து he is a status quoist. எது இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும், மாத்த மாட்டார். இப்ப பாருங்க, 2வது முறை இருந்து 303 ஸ்ட்ரென்த் இருந்து அதே டிபார்ட்மெண்ட் அதே மினிஸ்டர்ஸ் தான் 3rd டைம் 240 வந்த போது கூட நரேந்திர மோடி வச்சிருக்காரு. அது ஆளுமையினுடைய திறமை. எதுவா இருந்தாலும் தன்னுடைய ரிட் வில் பிரிவைல்ற மாதிரி. அங்க தமிழ்நாட்டில் இல்லையே அது சார். ஒரு கேள்வி சார். இப்போ நான் இந்த 70 காலகட்டத்துல காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்துல ஒரு 4 தடவை சீஃப் மினிஸ்டர் மாத்தினாங்க. அப்ப வந்து அந்த ஆயாராம் கயாராம் மாதிரி ஆயா சிஎம் கயா சிஎம்னு போயிட்டு இருந்தது. ஒரு ரெட்டி வருவார், இன்னொரு ரெட்டி போவார், இது மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என்.டி. ராமாராவ் வந்து இந்த ஒரு ஸ்லோகனை கொடுத்தாரு. 6 கோட்ல ஆந்திருல ஆத்ம ஏதோ சொல்லுவாரு, ஆத்ம கௌரவம். 6 கோட்ல ஆந்திருல ஆத்ம கௌரவம் எப்படி போட்டிருக்காங்க, எதுகை மணியோட சொல்லிருக்காரு பாருங்க. அது வந்து அப்படியே ரெசனேட் ஆச்சு யூனிஃபைட் ஆந்திர பிரதேஷ்ல. அப்படியே போட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வந்து அப்ப எங்களுக்கு சர்வ சாதாரணம் சார். ஒரு ரெட்டிக்காரர் வருவாரு, அவருக்கு வேண்டியவங்க எல்லாம் வருவாங்க, மத்தவங்க எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. இன்னொரு ரெட்டிக்காரர் வருவாரு, அவரு தன்னுடைய ஆளை கொண்டுருவாரு, இவங்களெல்லாம் டிரான்ஸ்பர். இந்த டிரான்ஸ்பர் ராஜ்னே நடந்துட்டு இருந்தது. ரெட்டி பிரதேஷ்னே சொல்லுவாங்க, ரெட்டி பிரதேஷ் அப்படின்னு வேற சொல்லுவாங்க எங்க ஊரை. அப்படி போயிடுது. சோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு போனா இது முதல் முறையா அதாவது முதல் முறையில இப்போ புதுசு அண்மையில வந்து இது புதுசா இருக்கலாம். மற்ற மாநிலங்கள்ல இது ரொம்ப மிகவும் சகஜம். சிஎம் மாறினா எல்லா கம்ப்ளீட் போஸ்டிங்ஸும் மாறும் அப்படிங்கிறது. சோ இப்போ வந்து நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா சார், இன்டெலிஜென்ஸ்ல யாரையுமே தொடலையே சார், ஆச்சரியமா இருக்கு. அது வந்து அடுத்ததுல வரும் சிஐஎஸ் சார். இது வந்து ஒன்லி ஃபார் ஐஏஎஸ், இட்ஸ் நாட் ஃபார் தி ஐபிஎஸ். சரி சரி, புரியுது. ஐஏஎஸ் தான் அத்திவாரம், அதுதான் அதுக்கு மேலதான் எல்லாமே நடக்கும். அஸ்திவாரமே ஆடுதே இப்போ, அதுதானே தெரியுது. இப்போ நாம் பேசிய இந்த சுருக்கமாக 3-4 குறிப்புகளை குரு தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மு.க. ஸ்டாலினுடைய திறமை இன்மையைத்தான் இது காண்பிக்கிறது. நாட் கம்பேரிங் வித் நரேந்திர மோடி. 2வதாக, தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த அதிரடி மாற்றம் உதயநிதி கையில் லட்டாக தமிழக அரசாங்கத்தை மு.க. ஸ்டாலின் தருகிறார். 3வதாக, கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதையெல்லாம் மாற்றுவதும் சில முக்கிய அதிகாரிகள் பல தொழில் அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாநில டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் வச்சு அதை துண்டு செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கோயம்புத்தூர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாத்திட்டீங்கன்னா அங்க ஒரு 18-20 இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல, இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கெல்லாம் ஒரு கலி கலக்கும். அவங்க எல்லாம் ஏடிஎம்கே சிம்பத்தைசரா இருக்க முடியும், இல்ல அண்ணாமலை சிம்பத்தைசரா இருக்க முடியும், இல்ல பாஜக சிம்பத்தைசரா இருக்க முடியும், அல்லது நரேந்திர மோடி. குஜராத்தினுடைய டாமினேஷன், நார்த் இந்தியன் டாமினேஷன் கோயம்புத்தூர்ல அதிகம்.
அங்கேயும் மாத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசுல படுற சார், மை ஹஞ்ச், ஐ மே பி ராங், இஸ் ஹி பிளானிங் டு அட்வான்ஸ் தி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்? அதுவும் ஒரு ஒரு ஆங்கிள் இருக்க முடியும் சார். கண்டிப்பா அது ஒரு சாத்தியக்கூறு கண்டிப்பா இருக்கு சார். பட் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? அதாவது இப்ப புதுசா வந்து தமிழ் வெற்றி கழகம், ஐ திங்க் அதான் பேருன்னு நினைக்கிறேன், டிவிகே, ஜோசப் விஜய் அவர்களின் பார்ட்டி ஒண்ணு வந்திருக்கு. மேலும் வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு பிளவு அது ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செபாஸ்டியன் சைமன் திமுக மேலேயே வந்து போட்டு நிறைய தாக்குதல் நடத்துறார். எப்பவுமே வந்து இது ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு பக்கமா நீ ஒரு பக்கம் ஆடு நான் ஒரு பக்கம் ஆடுறேங்கிற மாதிரி தில்லான மோகனாம்பாள்ல இவர் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அது மாதிரி இல்லாம எதிரும் புதிருமா வந்து அவரை போட்டு தாக்குறாரு. இது வந்து ஒருவேளை இடைத்தேர்தல், அதாவது ஈரோடுல நடக்கிற இடைத்தேர்தல்ல மத்த எந்த எதிர்கட்சியும் இல்லாம வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்க போட்டியிடுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். எனக்கு அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் இந்த இடைத்தேர்தலுக்காக வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஷுமா இல்ல எப்படி சார்? அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஃபார் ஃபெச் திங்கிங் சார். ஒண்ணு. ரெண்டு வந்து என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பயத்தை தான் காமிக்குது சார். சார் ஓகே, இப்ப நீங்க பயம்னே வச்சுக்குவோம். என்ன ஆகும் அப்படின்னா மக்களிடம், அதாவது அடித்தளத்துல மக்களிடம் வந்து ஒரு அதிருப்தி இருக்குதான் நீங்க பாக்குறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல போய் எப்படிப்பா உங்களுக்கு தான் 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு எல்லாம் மாசத்துக்கு 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு, நீங்க வந்து இப்ப திமுக தான் ஓட்டு போடுவீங்களா இல்ல வேற மாத்தி போடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களிடமிருந்து ஒதுங்கி விட்டது, தனியாகி விட்டது, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால் போதைப் பொருள், அராக்கு, லிக்கர் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தள மாணவர்கள் கூட 18 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் பலர் தண்ணி குடிச்சிட்டு, ட்ரக் அடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க சார். தெருக்கு தெரு உங்களுக்கு வந்து கடை இருக்குங்க சார், சாராய கடை. ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் மோர். இந்த திமுக அரசாங்கத்தில் தான் அதிகமாகிவிட்டது. ஸ்டாலின் அரசாங்கத்தில் அதிகமாகிவிட்டது. இதை நரேந்திர மோடி 2024 தேர்தல் பிரச்சாரத்திலும் சுட்டி காண்பித்தார். இருப்பினும் மணல் கொள்ளை, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா அதையெல்லாம் கண்ட்ரோல் டாஸ்மாக் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு அடிச்சு என்ன பிரயோஜனம் சார்? Are they going to get votes? No. அவங்களா இப்ப பொதுமக்களுக்கு சாதகம் வளவிற்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். இந்த ஐஏஎஸ் ஆபீசர் டிரான்ஸ்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 கோடி 30 கோடி செலவாகும். அது நீங்க பொதுமக்களுக்கு செலவிச்சீங்கனாலே நல்லா இருக்குமே. ஆக மொத்தம் கவர்னன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். தமிழ்நாடு கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்தபோது நன்றாக ஆளுமை செய்தார் என்றாலும், அவருக்கு சரியான ஐஏஎஸ் அட்வைசர்ஸ் இருந்தால் என்று சொன்னாலும் அது ஸ்டாலின் இல்லை என்பதுதான் பிரத்யட்சமாக நிதர்சனமாக தெரிகிறது. சிஐஆர் சார், ஒரு லாஸ்ட் கேள்வி உங்ககிட்ட இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னால, இப்ப பாஜக வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்க. ஆக அடுத்தபடியா தலைவரே தேர்ந்தெடுக்க போறாங்க. பேச்சுக்கு வச்சுக்கோ அண்ணாமலை தான் தலைவரா திருப்பி எலெக்ட் ஆகப்படுறாருன்னு. அவருக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? நான் கூறிய அறிவுரை, தாங்கள் செய்து வந்த பணியை தொடர வேண்டும். என் மண் என் மக்கள் யாத்திரையை தொடர வேண்டும். காரணம், விஜய் வந்து ஏப்ரல் மே மாதத்தில் தமிழகத்தில் 234 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னதாக அண்ணாமலை அதை அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொன்ன டிஎம்கே ஃபைல்ஸ் வெளில வரணும். அண்ணாமலை கூட இந்த ஆபீசர்ஸுடைய டிரான்ஸ்ஃபர்ஸை பற்றி அதிகமாக பேச வேண்டும். காரணம், அவர் ஐபிஎஸ் ஆபீசராக இருந்ததால் அவருக்கு அடித்தள மட்டங்கள் விஷயங்கள் புரியும். மூன்றாவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் கூட்டணி ஆட்சியைத்தான் சார்ந்து இருக்கிறது 2026 பொது தேர்தலுடைய வியூகம். அதற்கு ஏற்ற மாதிரி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் அதில் திராவிடம் என்பது டெசிமேட் ஆயிடும், சீரழிந்து போயிடும், ஒதுங்கி போடும், ஒழிஞ்சு விடும். அதையெல்லாம் செய்வதற்கு அண்ணாமலை கூறிய 3 கருத்துகளில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில், ரங்கநாதர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவி ராமசுவாமி நாயக்க சிலையை அகற்றுவோம் என்று சொன்னார். அதை அவர் செய்து காண்பிக்க வேண்டும். சீமான் என்று பெரியார் சொன்னார், முதல்ல அதுக்கு விதிவித்தது அண்ணாமலை.
செகண்ட், தமிழ்த்தாய் வாழ் பாடலை நான் நிறுத்துவேன் என்று சொன்னார். அதையும் நிறுத்தி காண்பிக்க வேண்டும். மூன்றாவதாக, நரேந்திர மோடியினுடைய பொதுமக்கள் பொது ஜன விஷயத்தை சிக்கர் ஒட்டுறான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ரியலி அண்ணாமலை ஹஸ் சேஞ்ச் தி சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு. அதை அவர் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்ரீ ஐயர், மிக்க நன்றி சார். நிறைய திடுக்கிடும் தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. நேர்களே, நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல ஏதாவது தமிழகம் எங்கும் முதலாக பிராட்காஸ்ட் பண்ற இந்த இதுதான் காணொலி. இது மிகவும் நன்றி சார். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.